ஏன் கூப்பிட்டீங்க? சேழுன்னு கூப்பிட்டு. சேதுன்னு கூப்பிட்டா? ஆமா. சரி சேருங்கிற மாதிரி என்ன ஏழுன்னு கூப்பிட்டு போயிருக்கு? உனக்கு ஏழுங்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சேருங்கிற மாதிரி இருக்கு. அத்தாவுக்கு பல்லு போயிட்டு. பல்லு கொடுத்தா சொல்லு போயிடுதுன்னா நம்மந்தா வயதான காலத்துல ஒண்ணு கிடக்க சொல்ல சொல்லுறா. நம்மந்தா ஏழு நேற்று சாயந்தரம் நம்ம ஆத்துக்கு வந்தீங்களா? தாத்தா நாளைக்கு எங்க ஆத்துல அண்ணாருக்கு சிரார்த்தம், அதற்காக நான் கானகம் போறேன் தாத்தா. எங்க பாட்டி சிரார்த்தம் சொன்னீங்க. கானகம் சென்று காரை சப்பை பிரண்டை மாவுளை அனைத்தும் சேகரிக்க போறேன் தாத்தான்னு சொன்னேன். மாவுல போறேன்ட இன்னும் முசுக்கிட்ட மாவிலை மாவிலையா இதெல்லாம் சேகரிக்க போறேன்னு சொன்னேன். சொன்னதா? சரி நாளைக்கு நம்ம ஆத்திலே அண்ணாருக்கு சார்த்தம்டா. அண்ணாவுக்கா? எந்த அண்ணா? எங்க அண்ணா இருக்கிற அண்ணாவுக்கா? அதனால மாத்திர கிச்சாரம் வாங்கியிருக்கோமோ? ஆமா வாங்கிக்கிறோம். அவரை காலகம் அழைத்து சென்று அத்தனையும் சேகரிச்சுட்டு வாடா. அப்படியே தத்தா வேண்டியம்மா என்ன போடுறோம் போடுறோம் நல்ல பொதிமாடு மாதிரி சாப்பிட்டு வாழ பத்தியா? அயலாத்து பிள்ளைகளா? நெஞ்ச மட்டும் கடிக்கல நினைக்காத. சாப்பிட்டா அதையும் கடிக்க விடுவான். என்ன வார்த்தை? அறிவாதரா உனக்கு வாழைப்பழம் வாங்கி தரேன். அவ என்ன சொல்லிட்டா? அசலாத்து குழந்தைகள் ராஜ குடும்பத்தில் பிறந்தவ, அவளுக்கு விவரம் தெரியாது. அசலாத்து குழந்தை அழித்து விட்ட குழந்தைகளா இவ்வளவு தூரம் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் கேட்டுண்டா. அப்படிதான் கேட்டேன். என்ன பார்த்தா குழந்தைல நினைச்சாங்க. அடிப்பட்டு வாடியம்மா ஆத்த வந்து அப்படியே கிடக்குது. கொஞ்சம் தூரம் வழி அனுப்பி வைத்து விட்டு வருகிறேன். வழி அனுப்ப சொல்லி அனுப்பி சீக்கிரமா நேரம் ஆகுது. ஆத்த வேலை அப்ப அப்படியே கிடக்கு. அந்த நேரம் குழந்தைகளா? பிள்ளைய பத்திரமா வச்சுக்கணும்மா. தம்பி அப்பா பழனி எப்படி? அந்த இப்பொழுது என் மகன் வரமா வரமிருந்து தவமா தவந்து பெற்றெடுத்த மகன், அன்பு மகன், ஆசை மகன், ஆசை மகன், ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகன். ஒரு கணம் பிரியாமல் வைத்திருந்தேன். முதலாக பிரிகின்றேன். முதல் முறையாக என்னைத்தான் பிரியுமா? நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். உங்களோடு உங்களை நம்பி அனுப்புகின்றேன். ஆமாம்மா. உன்னை பத்திரமாக அழைத்து வருவேன். நாங்க அழைச்சிட்டு வரோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி பாலா என்ன
ஆமாம்மா. நான் பெற்ற மகன். நீங்க பெற்ற பிள்ளை தான். ஆசை மகன். ஆசை மகன். அன்பு மகன். அன்பு மகன். வரத்தால் உதித்த மகன். வரத்தால் உதித்த நான் மகன். பெற்றெடுத்த ஒரே மகன். என்னகிட்ட எந்த உன்னோடு அனுப்புகின்றேன். ஆமா. ஒரு கணம் பிரியாமல் வைத்திருந்த மகனை பெறுகின்றேன் அப்பா. கைக்குள்ளே வச்சிருக்கோம்மா. அவனை பத்திரமாக அழைத்து வர வேண்டும். அவனுக்கு என்ன பக்கத்திலே வைத்திருக்க வேண்டும். அவனுக்கு என்னென்ன கத்துக் கொடுக்கும் வரும்போது எல்லாம் கத்துக் கொடுத்து அனுப்புவோம். அப்பா நல்ல புத்திமதிகளே. அதற்குதான் இந்த காலகட்டத்திலே குழந்தைங்களை உங்களோடு உள்ளவர்களோடு அனுப்பக்கூடாது, சேர்க்கை இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்படி உங்களோடு சேர்ந்தால் அந்த பிள்ளைகளும் கெட்டுவிடும். இப்பொழுது என்ன தெரிவித்தீர்கள்? நான் எல்லாமே கத்துக் கொடுக்குறோம்மான்னு என்ன தெரிவித்தீர்களோ? நல்ல புத்திமதிகளை எடுத்து சொல்லி சீக்கிரம் வந்துடுறோம்மா. அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்ல பிள்ளை. சரி, எந்த வழியாக செல்லலாம் கட்டுக்கு? ஐயா, அந்த இடம் புறப்பட்ட வேளையிலே எனக்கு மனம் குழம்பி போய் இருக்கின்றேன். சகுன சொல்லுகின்றது ஆந்தைக்கு போய் விட்டேன். என்ன செய்வது? இது நான் விதி. மனம் மாறுகிறது. நான் என்னப்பா செய்வேன்? அங்க பாருங்க, ஐயோ தாங்களிலே கவிழ் சொல்லுகின்றதே. கவிழ் சொல்லுகின்ற பொழுது என் மகனை அனுப்பலாமா? தாங்களிலே கவிழ் சொன்னால் எடுத்த காரியம் எந்த காரியத்துக்கு எடுத்தடி வைக்க கூடாது என்று சொல்வார்கள். 2 கவுளி லவ் பண்ணி சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. என்ன? அது சகனம் இல்லம்மா. என்னப்பா தெரிவிக்கிறீர்கள்? அப்படியா? ஆந்தை அலறுகிறதே. மரம் வந்து நிறுந்து கொண்டு ஆந்தையானது ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்தது போல அலறுகிறதப்பா. அது புரியல. சிங்கமா? அசிங்கம். சரி, போகட்டும். இப்பொழுது சகல பேதகமாக இருக்கின்றது. என் பிள்ளை என்னை எப்படி அனுப்புவேன்? இந்த வழியா வாங்க. பாம்பு குறுக்கையிலடா. பாம்பானது படம் எடுத்து வருகிறது. பாம்புன்னா படையே நடக்கும். பாம்பானது படம் எடுத்து வழியிலே வருகின்றதப்பா. பாம்பை பார்த்து விட்டு பயணம் செல்லக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வார்களே. பாம்பு படமா நடக்கும். நல்ல பாம்பு படம் எடுக்குதாண்டே. என்ன படம் கேக்குறியா? மலையாள படம் எடுக்குதுடா. இருந்தா பாத்தே ஆகணுமா? ஹீரோ யாருன்னு கேளு. ஹீரோ சார பாம்பு, உள்ள பாம்பு. டேரக்டர் யாருன்னு கேளு. கண்ணாடி பிரியா. காமெடி யாருன்னு கேளு. ஓலை பாம்பு அங்கங்க முட்டி தொடக்கும் ஒரு ஓடி போய் அதுதான் ஹீரோ. அப்படி இந்த சகனத்தெல்லாம் பார்த்து விட்டு என் மகனை அனுப்புவதற்கு மனம் துணியவில்லை. இருந்தாலும் நாங்கள் பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக தான் இந்த நிலைமை. அவர் சொன்னதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவன் ஒரு என் மகன் தடுப்பு. ஆமா, அவன் ஒரு டீ கொடுத்தா 50 பையன் சொல்றானுவா. 7 தாயை அறுத்து மறுதல் கட்டுறானுவா. நீங்க சொல்வீர்களா? என்னன்னா இன்னமும் ஒரு பொய் சொல்லாம இருக்கிறீங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஒரு டீ வாங்கி கொடுங்க. உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தா போதுமாப்பா? அதுவே அதிகம் தான். நீ பாக்கலாம் இல்ல. ஒரு டீ குடிச்சா போதும் 30 போய் சொல்லுவான். என்ன தம்பி மேத்தட்டு கீத்தட்டு தட்டுற? சரி குழந்தைகளா, என் மகனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறேன். அனுப்புங்கம்மா. போய் வாடா போய் வாடா என் மகனே.
எப்ப இப்படி அவதிப்படுகிறீர்கள்? என் மனம் துணியவில்லை அப்பா. என் பிள்ளை அனுப்புவதற்கு அப்படியே உன பத்திரமாக அழைத்து வர வேண்டும். ஜாக்கிரதையாக அழைத்து வர வேண்டும். தெப்பி இறக்கின்ற பொழுது அவனுக்கு சொல்லிக் கொடுங்களப்பா. இதுவரை எந்த வேலையும் செய்தில்லாதவன் என் மகன். பஞ்சன மெத்தியில் படுத்துருங்க என் மகனை இப்பொழுது காட்டுக்கு அனுப்புகிறேன். உன பத்திரமாக அழைத்து வர. சாதம் கொடுக்கவில்லை. ஐயோ சாதம் கொடுக்கவில்லை அப்பா. பசியோடு வருகிறான். சாதம் வச்சிருக்கிறீங்களா? என் மகனுக்கு கொடுப்பீர்களா? அப்படியே பத்திரமாக சென்று தெற்பில் அறுத்து அதை சீக்கிரமாக வர வேண்டும். அப்படியே அம்மா வருவீர்களா? தாங்கள் யார்? என் மகன். உங்களுக்கு சகோதரன். உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் நினைத்து என் மகனை பத்திரமாக அழைத்து வர வேண்டும். உங்களை நம்பிதான் என் மகனையே ஒப்படைக்கிறேன். என் மகன் அல்ல, என் உயிர். என் உயிரை ஒப்படைக்கின்றேன் அப்பா. அடைக்கலமே என் மகன் இருக்கின்றனே அன்று இரண்டே இன்னதென்று சொல்ல தெரியாது. அறியாத பாலகனிவனே போது வஞ்சகை என்னடவோ நினைக்க கூடாது. வஞ்சகை என்னடவோ நினைக்க கூடாது. என் மகன் இவனும் ரொம்பவும் சாது. திருப்பி
காசி மாவிலை சென்றனை தரப்பினை கொண்டு மாவிலை சமத்து TN61 பேட்டையன் குரூப்ஸ் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் கொடுத்து மரியாதை செலுத்தியிருக்கின்றார். அனைவருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி, வணக்கம். காட்டுக்கு போகும் வாருங்கள் என் அண்ணாமாரே, காட்டுக்கு போகும் வாருங்கள், காட்டுக்கு போகும் வாருங்கள் என் அண்ணாமாரே, காட்டுக்கு போகும் வாருங்கள். காட்டுக்கு போய் நாமும் பாரப்பிரண்டு போய் வீட்டுக்கு வந்து நாமும் விளையாடி திரியலாம். காட்டுக்கு போகும் வாருங்கள் என் அண்ணாமாரே, காட்டுக்கு போகும் வாருங்கள். என்னடா நீ என்ன இப்படி சொல்லிட்டு கூப்பிடுற? இப்போ எங்க தான் நிற்கிற. உங்கள் அம்மா கூப்பிட்டாங்களே வண்டி எங்கேயாவது ஒன்று நிற்கிறாங்க. ஏய், என்ன அந்த பிள்ளை அடிக்கிறா? என்ன ஊற்றி அடிச்சுருவேன். வாடா தம்பி, காட்டுக்கு போகும், காட்டுக்கு போனா அம்மா அம்மா அவன் என்ன ஒட்டியா வச்சிருக்கா? நீ புட்டு எடுக்க போற? மகள இல்லாத வேலை செய்யுங்க. அது என்ன பண்ணா? சுடுறா சுடுறாங்க. செட்டு சேர்த்துக்கிட்டு அதேதான் தம்பி, நம்ம எல்லாம் காட்டுக்கு வந்திருக்கிறோம். காட்டுக்கு வந்து காரை முன்னே முடிச்சு மாப்பிள்ளை தருப்பு எல்லாம் சேகரம் பண்ணணும். நீ எந்த பக்கம் போற? வடை திசை செல்கின்றன மகளா. வடக்க போவாதரா. வடக்க போன வாலியே திருப்பி வரணும் ஒரு ஐதீகம் இருக்கு. வாலி அந்த வாலி அம்மா இருக்கிறதுனால அந்த வாலி சாம்பார் வழி நினைச்சுக்காத. அவரே திரும்பி வரணும்னு வேற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், வடக்க போவாதரா தம்பி. வடக்கு தானே மகளா போவோம். ஏன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்னு போகணும். நான் என் பாட்டி பூங்காவனத்திட்ட போறேன். பாட்டி பூங்காவனத்துக்கிட்ட போறியா? பூங்காவனம் ஓ, ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆமா. கொஞ்சம் ஆன்சர் போறியா? எல்லாம் செய்வான் பீடி. இதை போயிலாரு போறியா வந்துட்டு? போயில போடுவான். போறியா? சரி வாணா. யார் எங்க போனாலும் சரிதான், இந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்துடணும். யாரு முன்னாடி வந்தாலும் சரிங்க அண்ணா மகளா. சீக்கிரம் போயிட்டு வரியா? சரிங்க அண்ணா மகளா. மல்லிகை முல்லையும் இதுவோ, நல்ல மாந்துளர் பூந்துளர் இதுவோ, மல்லிகை முல்லையும் இதுவோ, நல்ல மாந்துளர் பூந்துளர் இதுவோ, அந்தனர் பூசைக்கு உகந்த நல்ல ஆனமலர்களை பறிப்போம், அந்தனர் பூசைக்கு உகந்த நல்ல ஆனமலர்களை பறிப்போம். வேதியர் பூசைக்கு உகந்த நல்ல வேணமலர்களை பறிப்போம், வேதியர் பூசைக்கு உகந்த நல்ல வேணமலர்களை பறிப்போம். குங்கும நாளையும் இதுவோ, நல்ல
வேதிய சாதத்துக்கு வேண்டிய சமர்த்தி வரங்களை பறித்து விட்டோம். இன்னும் தெற்பை பறிக்கவில்லை. சென்று பறித்து வருவோம். தெற்பத்தன்னை தேடி தேடி தியங்குரன் பாவி மதி மயங்குர நாவி இந்த திகிலடைந்த வனந்தரில் ஐய பூவி நான் அழகிறன் பாவி தேடி தேடி தியங்குர நாவி ஐய மயங்குர பாவி இந்த திகழடைந்த வனந்தரிலே ஐய கூடி நான் அழகுற பாவி ஆகாத இடத்தில் பள்ளி ஐயோ கட்டுவதே அடி வயறு பட்டுவதே பசி அதிகமாக ஆனதினால் கிருகிரு சுத்துதே ஆகாத இடத்தில் பள்ளி ஐயோ கட்டுதே அது பகரும் பட்டுதே அது அதிகமாக பாகத்தினால் தலையை சுற்றுதே தெப்பத்தன்னை தேடி தேடி தியங்குரன் பாவி மதி மயங்குர நாவி இந்த திகிலடைந்த வனந்தரில் ஐய கூவி நான் அழைகிறன் பாவி ஆகாத இடத்தில் பள்ளி ஐயோ கட்டுவதே அடைய வயறு பட்டுவதே தீது வந்ததினால் தலை திரிகிற சுத்துதே தேடி தேடி தியங்குர நாவி மயங்குர பாவி இந்த திகழடைந்த வனந்தரிலே ஐய கூடி நான் அழகுற பாவி என்னமோ சாப்புட்டில் இரைச்சலும் சீரல் சத்தம் என்னமோ இடுதையோ ஏதோ நான் அறியே பாவி தெய்வமே 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 எந்தனை பெற்ற தாயே ஏந்து நான் அறிவேன் பாவி தெய்வமே 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 தில்லாந்தரி 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 தில்லா தில்லாந்தரி 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 தில்லாம் எல்லாம் முனி சூதோ காசி ஈசா உண்டன் அருளோ எல்லாம் முனி தூதோ காதி இதா முந்தன் அருளோ நீ காட்டில் பை கொய விட்டாய் விதி சிவமே இக்காட்டினில் கற்பை கொய்ய விட்டால் விதி சிவமே காசிநாதா ஈசா அரவம் சீரல் கண்ணே ஆகாதனிநாதாதலம் அரவம் சிறந்தானே ஆகா காசிநாதா ஈசா அரவம் திண்டி போச்சே ஆசிசேசா ஏழு டேய், என்னடா பண்ற
எங்கடா போயிட்டு வர? ரொம்ப வலிக்குதா? இஞ்சி மண்டை தாங்குமா? அப்ப பிஞ்சு மண்டையா? ஓ மண்டையா? வயிற்று ரொம்ப வலிக்குது. யாரா நம்புறது இத? வா, உன் பிஞ்சு மண்டையா? பெரிய கட்டு கட்டு கட்டுருக்கு ஏ அப்பா, இப்ப இறக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடு. தம்பி கீழே இறக்கி வேணா இறக்கி விடாண்ணா அதை. கீழே நீ கீழே குந்து அப்படியே. இவரை சேர்ந்த ஆர்டி பிரகதீஸ்வரன் அவர்களால் இங்கு தேவதாசனாக நடிக்கும் நீலகண்டேஸ்வரன். நீலகண்டேஸ்வரன் ரொம்ப நீட்டா வச்சிருக்க, நல்ல பேரா வச்சிருக்காரு. ரொம்ப நீட்டு, ரொம்ப நீட்டமா இருக்கு. பாத்தியா? 105 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மரியாதை என்கிட்ட கேட்க கூடாது. வச்சுக்க வச்சுக்க, நீனே வச்சுக்க. என்ன யார் எங்க போனாலும் ஆலமரத்துக்கு அடியில் வர சொன்னா? ஆமா, ஒரு கோயில் வரலையா? வரட்டுன்னு வரல. என்னப்போ எனக்காக மரம் வச்சிருக்க, மரத்தை முத்து போட்டு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, ஏன்டா இந்த வேலை செய்யற? அவன் பேர்ல குந்தி அப்படி என்ன டருங்கிறது பட்ல? காத்து காத்தா? வாய் போவானா? அது என்ன கல்லா? அது கருங்கல் போடாதா? அப்ப அந்த தம்பி எங்கடா? எங்க போனானே தெரியல. ஏறி ஏறிய போய் பார்த்தீங்க? எதுக்கு நாய் எடுத்து போனான்? அவன் போனாடான். அவன் வடக்க போனான்னா எல்லாம் நான் சேஷி வந்துட்டான், சிப்பின்னு வந்துட்டான், ஒருத்தனா வந்துகிட்டு இருக்கானுவா. சரி, அவனை மட்டும் தானே தேவதாசனா. அப்புறம் என்ன பண்ண போறா? ஒரு பறவை பாடுறான். பட்டு கிடக்குறான் அவன். நல்லா விட்டு பட்டு கிடக்குறான் பாரு. ஆமா, ஏன் இவனுக்கு தெரியுமா? சொக்கம் மேல விட்டு போட்டு படுத்துட்டா. ஏண்டா எங்க படுக்கிற? எங்க படுக்கிற? விரிச்சு படுதான் நான் குண்டு மழைய படுக்கிறேன்னா சரி சரி சரி. அப்படியே தூக்கத்துல பரண்டு வந்துட்டு படுத்து கொண்டு துண்டுல துண்டுல படுத்தா அப்புறம் மண்ணுக்கு போடுவோம். பரண்டு வந்து நல்ல மண்ணுல பட்டா பரண்டு திரும்ப துண்டு வந்துடலாம். ஓஹோ, அண்ணன் மாறா. என்னடா அண்ணன் மாறேங்கிறான்? மயக்கமா வருதுங்கிறான். என்னது? கரடி வருது, புலி வருது. லைட் போட்டு பாரு. மயக்கம் எங்க வருதுன்னு பாரு. லைட்டை போட சொல்லு. அது ஒரு புது மிருகமா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். தம்பியா, எங்கடா மயக்கத்தை காணோம்? அண்ணமார்களா, அரவம் தீண்டி விட்டது அண்ணமார்களா. அரவம்மா? அரவன்னா அரவான் தீண்டி விடுது. எண்பதுல அறம் எங்கடா இருக்குங்க? இல்லை அண்ணமார்களா, நல்ல பாம்பு கத்தி விட்டது அண்ணமார்களா. பரவாயில்ல. அண்ணது நல்ல பாம்பு கடிச்சுட்டான்டா. நல்ல பாம்பு கிடைச்சிட்டா? ஆமா, நல்ல பாம்பு தானே கிடைச்சது. கெட்ட பாம்பு கிடைக்கல இல்ல? அப்ப இன்னும் அவர் வா போவோம். ஆமா ஆமா. மாரை அடைக்குதண்ணா மயக்கமாகுதண்ணா, மாரை அடைக்குதண்ணா அடைக்குதண்ணா அடைக்குதண்ணா, மாரை அடைக்குதண்ணா மயக்கமாகுதண்ணா, மாரை அடைக்குதண்ணா அடைக்குதண்ணா, மறையவர்க்கு அடுமையாகி ஆடு கன்று அடிமை
அதுக்கு உண்டாவது வாடகை போறோம் நம்ம. என்னை அடிமை கொண்ட வேதியருக்கு இன்னும் சில காலம் ஊதியம் செய்யாமல் மடிகிறேன் என்றுதான் கவலையாக இருக்கின்றது அண்ணமார்களா. உலகத்துல அண்ணமார்களா அண்ணமார்களா என்னை அடிமை கொண்ட வேதியருக்கு 1000 கோடி நமஸ்காரம் செய்தேன் என்றும் தெரிவிக்கொண்டோம் அண்ணமார்களா. என்னை பெற்றெடுத்த தாயாருக்கு 1000 கோடி நமஸ்காரம் செய்தேன் என்றும் தெரிவிக்கொண்டோம் அண்ணமார்களா. நான் எத்தனை பிரிவு எடுத்த போதிலும் தங்களுக்கு மகனாகவே பிறப்பேன் என்றும் தெரிவிக்க வேண்டும் அண்ணமார்களா. பார்த்துக்க, ஒரு புள்ள எப்படி வாழணும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணத்துக்கு மட்டும்தான். ஆமா, ஒரு பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தாய் தண்ணீரை இணைந்து காட்டுல செத்து கிடக்குறான் பாரு. உனக்கெல்லாம் சாக்காடு வருது, நீ ஏன் சும்மா உட்காந்துருக்கிற? அவனும் தான் புள்ள, நீனும் தான் புள்ள. அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என் கண்ணையே உங்க இடத்துல படைக்கிறேன்னாங்க. சரி, அந்த அம்மாட்ட போய் அம்மா உங்க மகன் இறந்துட்டான்னு சொன்னா ஒண்ணுக்கு 2க்கு வர போயிடும். என்ன அது? ஒரு உயிருக்கு 2 உயிர் போயிடும். அந்த அம்மாட்ட போய் அம்மா உங்க மகன் வாரான் என்றால் இனி வர மாட்டான் என்ற அர்த்தம் உண்டு. வார்த்தை ஒன்றாக இருக்க வேண்டும், அர்த்தம் 2ஆக இருக்க வேண்டும். அம்மா உங்க மகன் அதோ வந்து கொண்டு இருக்கிறான், அம்மா உங்க மகன் இதோ வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லணும். எஜமான் பெற்ற செல்வமே சின்ன எஜமானே கண்ணே பசு பொன்னே மாண்டாயோ மடிந்தாயோ மாண்டாயோ மடிந்தாயோ எஜமான் பெற்ற செல்வமே சின்ன எஜமானே அது பொன்னே மாண்டாயோ மடிந்தாயோ மாண்டாயோ மடிந்தாயோ. எஜமான் பெற்ற செல்வமே சின்ன எஜமானே கண்ணே பசு பொன்னே கண்ணே பசு பொன்னே மாண்டாயோ மடிந்தாயோ மாண்டாயோ மடிந்தாயோ. எஜமான் பெற்ற செல்வமே சின்ன எஜமானே தாய் சொல்ல தட்டாத தம்பி தாய் சொல்ல தட்டாத தம்பி அந்த காதலை கட்டாது தம்பி காதலை கட்டாது தம்பி உன் தந்தை பேர் எடுக்கணும் என் தங்க தம்பி ஓடி சேராத தம்பி ஓடி சேராத தம்பி ஓடி சேராத தம்பி நான் சேவை செய்தேன் என்னை மறவாத தம்பி. எஜமான் பெற்ற செல்வமே சின்ன எஜமானே அதுவும் பொன்னே ஆண்டாயோ மடிந்தாயோ ஆண்டாயோ மடிந்தாயோ. அண்ணாமே அண்ணாமே உனக்கு யாரும் இல்லை தலைவன் உனக்கு ஒன்றுமில்லை அன்புள்ள அன்னைக்கு தானாய கொள்ளை தாயைக்கு சொன்னாத பிள்ளை மாண்டாயோ மடிந்தாயோ மாண்டாயோ மடிந்தாயோ. எஜமான் பெற்ற செல்வமே சின்ன எஜமானே கண்ணே அது பொன்னே மாண்டாயோ மடிந்தாயோ மாண்டாயோ மடிந்தாயோ.
பெரிய ஆலமரத்தில் அடியில் படுக்க வச்சு அவன் நெஞ்சில பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைக்கணும். ஏன் தெரியுமா? எதுக்கு பாருங்கல்ல? அந்த அம்மா வந்து பார்க்கணும்ல. இந்த கனகத்தில் நாய் நரிகள் நிறையா இருக்கு. ஆமா. அந்த அம்மா பார்க்கணும். இந்த புள்ளி எடுத்துட்டு போட்டா என்ன செய்கிறது? இவன் நெஞ்சில பெரிய பாறாங்கல்ல வைத்து கொஞ்சம் தடியை மேலே போட்டு வர வழியிலெல்லாம் கொஞ்சம் தடியை போட்டுக்கிட்டே வந்தோன்னு இந்த அம்மா பார்த்துக்கிட்டே வந்துருவாங்க. ஆமா. ஆலம தடியில படுக்க வைக்குமா? துக்குந்தடா இவனை துக்குந்தடா துறையான கண்மணியே துக்குந்தடா பொடிந்தடா இவனை பொடிந்தடா